அனைவருக்கும் வணக்கம். கடகராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் தமிழ் புத்தாண்டான குரோதி ஆண்டு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது. கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கோபம், பகை, விரோதம் ஆகியவற்றை மறந்து அன்பை வரவழைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த தமிழ் புத்தாண்டு அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில் கடகராசிக்கு குரோதி புத்தாண்டு என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும், உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே கிடைக்க இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் கோடானு கோடி மக்களுக்கு புத்துயிரும் நம்பிக்கையூட்டும் குரோதி தமிழ் புத்தாண்டு பிறந்து விட்டதுங்க. சித்திரை 1ஆம் தேதி, அதாவது 14/4/2024 நமது தமிழ் புத்தாண்டு வான சாஸ்திர விதிகளின் அடிப்படையில் கணக்கிடப்பட்டு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. பல நூற்றாண்டுகளாக நவகிரக நாயகன், பித்ரு காரகன், ஆத்ம சரீரகாரகன் என்றெல்லாம் பூஜிக்கப்படும் சூரிய பகவான் தனது உச்ச ராசியான மேச ராசியில் பிரவேசிக்கும் புனித நாளையே சித்திரை புத்தாண்டு பிறக்கும் புண்ணிய தினமாக கொண்டாடி வருகிறோம். அன்று நமது மூதாதையர்களை பக்தியுடன் நினைத்து பூஜித்து அவர்களுடைய அருளையும் போற்றுகிறோம். அன்று தர்ப்பணம், பித்ரு பூஜை, எள்ளுடன் கூடிய தீர்த்தம் ஆகியவற்றை அவர்களுக்கு சமர்ப்பிக்கின்றோம். அவர்களுக்கு நாம் சமர்ப்பிக்கும் எள்ளும் தீர்த்தமும் அவர்கள் எந்த உலகத்தில் இருந்தாலும், எத்தகைய பிறவி எடுத்திருந்தாலும் அவர்களுக்கு அன்னமாகவும் அமுதாகவும் தாகத்திற்கு தீர்த்தமாகவும் சூரியனின் மூலம் சென்றடையுதுங்க. பாரத மக்களின் பண்பாடு வழக்கமும் ஒவ்வொரு விசேஷ நாளும் தெய்வத்தையும், மறைந்த முன்னோர்களையும், தாய் தந்தையரையும், பெரியோர்களை பூஜிப்பதே ஆகுங்க. வசதியுள்ளவர்கள் புண்ணிய நதிகளில் நீராடுவதும், திருக்கோவில்களுக்கு சென்று தெய்வ தரிசனம் செய்வதும் ஆகும். நவகிரக சஞ்சார நிலைகளின் அடிப்படையில் தான் உலகில் பருவங்களும் மாறி மாறி வருகின்றன. ஒவ்வொரு பருவத்தையும் ருது என கூறுதுங்க வான சாஸ்திரமாகிய ஜோதிடக்கலை. அப்படிப்பட்ட இந்த குரோதி புத்தாண்டு கடகராசியை சேர்ந்த புனர்பூசம் 4ஆம் பாதம் முதல் பூசம் ஆயில்யம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த புத்தாண்டு முழுவதுமே குருவும் ராகுவும் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறாங்க. மற்ற கிரகங்களால் அனுகூலம் ஏதும் இல்லை என்றாலும் கூட ஒரு சில கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குதுங்க. இதனால் கடகராசினியர்களுக்கு இந்த புத்தாண்டு முழுவதுமே வருமானம் என்பது ஒரே சீராக இருக்குங்க. குடும்ப சூழ்நிலை மன நிறைவை அளிக்குங்க. ஒற்றுமை நிலவுங்க. சிறு சிறு சுப நிகழ்ச்சிகளும் சாத்தியக்குறு இருக்குதுங்க. இருப்பினும் மிக முக்கியமான கிரக சஞ்சார நிலை அஷ்டமஸ்தானத்தில், அதாவது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் சனி செவ்வாய் இணைந்திருப்பது தாங்க. இதனால் உடல் நலன்ல கவனமாக இருப்பது மிக மிக அவசியங்க. குறிப்பாக இரவு நேரங்கள்ல வாகனம் ஓட்டும் போது அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை ஜோதிடக்கலை வற்புறுத்தி கூறுதுங்க. ராகு மற்றும் சனி ஆகிய இரு கிரகங்களுக்கும் இரவில்தான் தீவிர சக்தியும் ஆதிக்கமும் இருப்பதை மிகவும் புராதன ஜோதிட நூல்கள் அனைத்திலும் விவரித்திருக்குது. அப்படிப்பட்ட இக்காலகட்டங்கள்ல கடகராசியை சேர்ந்தவர்கள் பெரும்பான்மையான நேரங்களில் இரவு நேரங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. ராகு மற்றும் செவ்வாய், சனி ஆகிய கிரகங்கள் இரவு நேர சஞ்சார நிலைதான் காரணம் என்பதால எச்சரிக்கையோடு இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துதுங்க. இரண்டாம் உலக மகா யுத்தத்தின் போது இரவு நேரத்தில் நிகழ்ந்த உயிரிழப்புகள் பகல் நேரத்தை விட பல மடங்கு அதிகம் என்பதை தேச நாடுகள் வெளியிட்டுள்ள போர் அறிக்கை கூறியிருக்குதுங்க. தேவையில்லாமல் வெளியில் அலைவது, தரக்குறைவான உணவகங்களில் உணவருந்துவது, இரவு நேரத்தில் தனியே செல்வது, வாகனம் ஓட்டும் போது நிதானமாக ஓட்டுவது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. கடகராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் தமிழ் புத்தாண்டான குரோதி ஆண்டு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உத்தியோகத்துறை சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் தாங்க இருக்குது. இந்த ஆண்டு முழுவதுமே அவர் அனுகூலமாக இல்லைங்க. மேலும் பாக்கியஸ்தானத்தில் நிலை கொண்டுள்ள ராகுவும் சாதகமாக இல்லைங்க. அலுவலக பணிகளில் பொறுப்புகளையும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருப்பது மிக மிக அவசியமானதா அமைஞ்சிருக்குதுங்க. கிரக நிலைகளின்படி மேலதிகாரிகளுடன் கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடுங்க. அத்தகைய சந்தர்ப்பங்கள்ல நிதானத்தை இழந்து விடாமல் சமயோஜிதமாக நடந்து கொள்வது வேண்டாத பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்க்க உதவுங்க. பணிகளில் மிக மிக கவனமாக இருந்தும் கூட சிறு தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்பதை கிரக நிலைகள் சுட்டி காட்டுது. கடகராசியை சேர்ந்த
உத்தியோகஸ்தர்களுக்கு சொந்த பிரச்சனைகளும் குடும்ப கவலைகளும் உங்களுடைய கடமைகளை பாதிக்காமல் பார்த்து கொள்ளுங்க. அதே போல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை நீங்களே உங்களுடைய கண் பார்வையில் செய்து முடிப்பது நல்லது. உங்களுடைய பொறுப்புகளை வேறு யாரிடமும் கொடுக்க வேண்டாம் என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களிடம் அறிவுறுத்துதுங்க. கடகராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ இருக்கும் தமிழ் புத்தாண்டான குரோதி ஆண்டு மேலும் என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு என்று பார்க்கும்போது மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய ஒரு புத்தாண்டு இது என்றுதாங்க சொல்ல வேண்டும். குறிப்பாக பண விஷயங்கள்ல கண்டிப்பு வேண்டுங்க. கடனுக்கு சரக்குகளை அனுப்பினால் பணம் வருவது கடினம் என்றுதாங்க சொல்லுது கிரகநிலைகள். தேவையில்லாமல் வங்கி போன்ற நிதி நிறுவனங்களிலிருந்து கடன் வாங்குவதை கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க. தொழிலில் விஸ்தரிப்பு திட்டங்களை ஒத்தி போடுவது அவசியங்க. ஏற்றுமதி இறக்குமதி துறையினர் சந்தை நிலவரத்தை தீர ஆராய்ந்து பார்த்த பின்னரே புதிய ஆர்டர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டுங்க. ஏன்னா ஆவணி 7ஆம் தேதியிலிருந்து ஐப்பசி முடியும் வரை கிரக நிலைகளுடைய சஞ்சார நிலை அனுகூலமாக இல்லைங்க. நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. சக கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு கிடைப்பதும் கடினம் தாங்க. அவர்களால் புது புது பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு என்பதால் எல்லா விஷயத்திலும் நீங்கள் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. கடகராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு நிகழ இருக்கும் தமிழ் புத்தாண்டான குரோதி ஆண்டு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இப்புத்தாண்டில் கிரக நிலைகள் ஓரளவே அனுகூலமாக இருக்குதுங்க. பெரும்பான்மையான கிரகங்கள் சாதகமாக இல்லைங்க. வருமானம் சற்று குறைவதற்கான வாய்ப்புகள் உள்ளதை சமாளிக்க வேண்டிய ஒரு நிலை தாங்க இருக்குது. திரைப்பட தயாரிப்பாளர்கள் கடகராசி சேர்ந்தவர்கள் தொழில் விஸ்தரிப்பு திட்டங்களை ஒத்தி போடுவது மிக மிக அவசியங்க. ஏற்றுமதி இறக்குமதி துறையினர் சந்தை நிலவரத்தை தீர ஆராய்ந்து பார்த்த பின்னரே புதிய ஆர்டர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா ஆவணி 7ஆம் தேதியிலிருந்து ஐப்பசி முடியும் வரை கிரகங்களுடைய சஞ்சார நிலை அனுகூலமாக இல்லைங்க. இதனால் நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. சக கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு கிடைப்பது சற்று கடினம் தாங்க. அவர்களால் புது புது பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு என்பதால் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது. கடகராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு நிகழ இருக்கும் தமிழ் புத்தாண்டான குரோதி ஆண்டு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இப்புத்தாண்டு முழுவதுமே கிரகங்கள் ஓரளவே நன்மை செய்யும் நிலையில நிலை கொண்டிருக்குதுங்க. மனதை பாடங்களில் செலுத்துவது சற்று சிரமமாக இருக்குங்க. புத்தகத்தை கையில் எடுத்தாலே உறக்கமும் சோம்பலும் மேலிடுங்க. விடுதியில் தங்கி படித்து வரும் மாணவ மாணவியருக்கு பண பிரச்சனை கவலை அளிக்குங்க. பிற மாணவ மாணவியருடன் நெருங்கி பழகுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. ஏன்னா கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின்படி உங்களுடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதனால்தான் இந்த கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. கடகராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் உழைத்த அளவிற்கு விளைச்சல் இருப்பது சற்று சிரமந்தாங்க. அஷ்டம ராசி தோஷங்களினால் இரவு நேர வயல் பணிகள்ல விழிப்புடன் செயல்படுவது மிகவும் அவசியங்க. சிறு விபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதனால் சற்று எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் இருப்பது நல்லதுங்க. கடகராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது தினமும் அருகிலுள்ள ஆலய தரிசனம் செய்தால் அஷ்டமஸ்தான தோஷத்தை கண்டிப்பாக குறைத்துவிடும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது.